வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். 2026 வரவு செலவு திட்டம் குறித்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. ஆட்டோமொபைல் மற்றும் இலத்திரனியல் உபகரண கைத்தொழில்கள் தொடர்பான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பொருளாதார அபிவிருத்தி திட்டத்திற்கு ஆட்டோமொபைல் மற்றும் இலத்திரனியல் உபகரண இறக்குமதியாளர்கள் தங்கள் முழு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தனர். தற்போதைய அரசாங்கம் வாகன இறக்குமதி தொடர்பாக எடுத்த முடிவின் காரணமாக வாகன இறக்குமதி துறை விரிவடைந்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். அடுத்த வரவு செலவு திட்டத்துக்காக பயனுள்ள பல பரிந்துரைகளையும் அவர்கள் முன்வைத்தனர். இலத்திரனியல் உபகரணம் தொடர்பான உற்பத்திகளை இறக்குமதி செய்பவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. குறிப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களால் வரி செலுத்தாமல் இலத்திரனியல் உபகரணங்கள் திருட்டுத்தனமாக நாட்டிற்குள் எடுத்து வரப்படுவதால் சந்தை ஏற்றத்தாழ்வு மற்றும் பொருட்களின் தரம் தொடர்பான குறைபாடு ஏற்பட்டிருப்பதாக இலத்திரனியல் உபகரண இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டினர். இதனால் அரசுக்கு அதிக வரி வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் நுகர்வோர் பொருட்களின் தரம் குறித்து பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இது தொடர்பாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த துறையில் உள்ள நிபுணர்கள் வழங்கிய அனைத்து பயனுள்ள பரிந்துரைகளும் அடுத்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படும் போது கருத்தில் கொள்ளப்படும் எனவும் தரமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக தேவைப்பட்டால் புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும் எனவும் தொழிலமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வரி செலுத்தாமல் பொருட்களை இறக்குமதி செய்யும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் ஆட்டோமொபைல் மற்றும் இலத்திரனியல் உபகரணங்கள் இறக்குமதி துறையின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். வங்கி, நிதி மற்றும் காப்புறுதி துறைகள் தொடர்பான வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. வங்கி, நிதி மற்றும் காப்புறுதி துறைகள் தொடர்பான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் இடம்பெற்றது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்காக ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டத்துக்கு வங்கித்துறையின் ஆதரவை வழங்குதல் பற்றி இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் அது தொடர்பான ஆலோசனைகளும் பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் மூலம் வங்கி மற்றும் நிதித்துறையின் செயற்திறனை அதிகரிப்பது, சிறிய மற்றும் மத்தியதர தொழில் முயற்சியாளர்களை இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டத்தை விரிவுபடுத்துவது மற்றும் புதிய காப்புறுதி முறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த அனைத்து முன்மொழிவுகள் குறித்தும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். காப்புறுதி துறையுடன் தொடர்புள்ள தரப்பினர்கள் வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவை என தெரிவித்த வங்கித்துறையினர் இந்த அழைப்பிற்கு அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தனர். பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ, இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க ஆகியோருடன் நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் வங்கி, நிதி மற்றும் காப்புறுதி துறைகளுடன் தொடர்புடைய சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பண்ணை மீன் சந்தையின் மின்சாரம் நேற்று துண்டிக்கப்பட்டதனால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பண்ணை மீன் சந்தையின் மின்சாரம் நேற்று துண்டிக்கப்பட்டதனால் மீன் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தனர். மாநகர சபை மின்சார கட்டணத்தை செலுத்த தவறியதால் நேற்று மதியம் மீன் சந்தையின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் வியாபாரிகள் மீன்களை விற்பனை செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்கினர். இரவு மீன்களை விற்பனை செய்ய முடியாமல், இலக்க முறை தராசுகள் பயன்படுத்த முடியாமல், மோட்டார் மூலம் நீர் பாய்ச்சி
சந்தையை கழுவ முடியாமல் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மின்சார சபையுடன் தொடர்பு கொண்டு மின்சார இணைப்பை மீள பெற்றுக் கொடுத்தார். மின் துண்டிப்பை விட பாரிய பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது. நான் மேயர் அம்மாவிடம் கூறுகிறேன், இங்கே வந்து நேரடியாக கள விஜயம் செய்து பாருங்கள். அரசாங்கங்களால் நிதியுதவியை வெளிநாடுகளிடம் இவ்வாறான சந்தையை கட்டித்தரும்போது கட்டினது பிழையான முறையில் கட்டியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அவர்களை கூறுகிறோம், இந்த இடத்துக்கு சென்று சிறந்த முறையில் பராமரிங்க. மாநகரசபையின் வேலை இங்கே பிரதேசத்தில் கழிவுகளை சிறந்த முறையில் அகற்றுவது, கழிவு முகாமைத்துவத்தை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்வது, அவ்வாறான வேலை அதுகளை பாருங்கள். இரவு நேரங்களில் இங்கே வந்து ஒரு 9 மணிக்கு பிறகு வந்து இந்த கழிவு நீர்களை ஏற்றுங்கள். மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதீர்கள். அரசியல் அஜெண்டா செய்யாமல் இந்த களத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிடம் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பி என்ன படிப்படியாக என்ன செய்யணுமோ அதை எங்களுக்கு செய்தந்தா காணும். முதல்ல எங்களை வியாபாரிகள்கிட்ட கதையும் கேட்கணுமா, ஆனால் வாரவியல் ஒருத்தரும் கேட்கணும் இல்லை. அதான் எங்களுக்கு கவலை. இந்திய இழுவை படகுகளை கைது செய்யும் கடற்படையை வரவேற்பதாக யாழ்ப்பாணம் அம்பாள் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் கானா ராஜசிங்கன் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களாக இந்திய மீனவர்களின் இழுவை படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் வரவில்லை என கடற்படை தளபதி தவறான கருத்தை வெளியிடுவதாக யாழ்ப்பாணம் அம்பாள் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் கானா ராஜசிங்கன் தெரிவித்துள்ளார். நேற்று அம்பாள் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். கடற்படை தளபதி அவர்கள் கருத்துரைத்திருக்கின்றார், இந்திய இழுவை படகுகள் 3 மாதங்களாக இங்கு இப்போ வருகை தருவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் 2 தடவைகளில் 7 மீனவர்களும் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது எங்களுடைய இடத்தில் பிடிக்கப்படாவிட்டாலும் தீவக கரையோர பகுதிகளில் அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை பிடிக்கப்பட்டதும் கடற்படையினரே தான். ஆக 3 மாதத்துக்குள் வரவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்தியுள்ளதாக இலங்கை கடற்படை பொய்யுரைப்பதாக யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் சமாச உபதலைவர் நாவண்ண வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்தியுள்ளதாக இலங்கை கடற்படை பொய்யுரைப்பதாகவும் அனலதீவு நெடுந்தீவு பகுதிகளில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாகவும் யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் சமாச உபதலைவர் நாகராச வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணம் தொண்டைமானாரில் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். கடற்படை ஊடகவியலாளர் தாங்கள் இந்தியா இழுவப்படி விசப்படகுகளை இப்போ 3 கிழமையாக கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்கிறோம்ன்ற மாதிரி ஊடகங்களுக்கு அதை தெரிவிச்சிருக்கிறார்கள். இது ஒரு பொய்யான தகவல். அணிலதீவு எழுவதீவு அந்த சைடில் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்திய நிலவப்படகு வந்து கொண்டு தான் போயிருக்கிறது. இப்பவும் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ இப்படி இருக்கேக்கில்ல கடற்படை கொழும்பிலே ஒரு அறிக்கை விட்டு கிடக்குது, தாங்கள் 3 கிழமையாக இந்தியா இழுவமடி விசப்படகுகளை தாங்கள் கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிறோம், இல்லை தாண்டி விட இல்லைன்ற மாதிரி. இது ஒரு பொய்யான தகவல். இந்தியா தமிழ்நாட்டு அரசாங்கம் திட்டமிட்டு எங்கள வடபகுதி கடல் வளத்தை நாசமாகி கொண்டிருக்குது. எங்களோட கடல் வளம் எங்கள்கிட்ட மீனவரை ஒதுக்குப்புறம் ஒதுக்கி தங்கள விசப்பட இழுவமடி விசப்பட ஊடாக எங்களை அச்சுறுத்தல் பண்ணி எங்களை அந்நியப்படுத்தி கொண்டிருக்கு. இதை இலங்கை அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கு. இலங்கை அரசாங்கம் எங்கள வடபகுதி மீனவரை அந்நியப்படுத்தி கொண்டிருக்குது. வடபகுதிக்குரிய ஒரு கடற்தொழில் அமைச்சர் இன்றைய கடலை பற்றி என்னத்தை செய்கிறார்? அவர் கடலை பற்றி ஒன்றுமே விளங்காது. கடல் என்றா என்ன, கடல் வளம் என்றா என்ன ஒன்றுமே விளங்காது. இப்படியாக தாங்களை கொண்டு இந்த கடற்தொழில் அமைச்சராக போட்டு இன்றைக்கு நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசாங்கம் முழுமையாக சரியாக இருந்திருந்தால் இந்த இழுவப்படி விசப்பட சரியான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்குது. கடற்தொழில் சொன்னால் என்னென்னு சரியான ஒரு அமைச்சரை போடுங்க, அல்லது கடற்தொழில் மக்களோட அடிக்கடி சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதனால் என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்கு ஒரு தீர்வை காணணும். யாழ்ப்பாணம் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையினால் நேற்று மரநடுகை முன்னெடுக்கப்பட்டது. உள்ளூராட்சி வாரத்தின் 2ஆம் நாள் பணியாக யாழ்ப்பாணம் வடமராட்சி முள்ளி குடவத்தை வீதியோரத்தில் நேற்று மரநடுகை இடம்பெற்றது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை தவிசாளர் சுரேந்திரன், உப தவிசாளர் தயாபரன், பிரதேச சபை செயலாளர் கம்சநாதன், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்று மரக்கன்றுகளை நாட்டி வைத்தனர்.
இதேவேளை கணபதி அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை மண்டபத்தில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. இதில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை தவிசாளர் சுரேந்திரன், உப தவிசாளர் தயாபரன், பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை செயலாளர் ஹம்சநாதன், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் கோமதி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த இரத்த தான முகாமில் பல இளைஞர்கள் தன்னார்வமாக பங்கேற்று இரத்த தானம் வழங்கியிருந்தனர். கடல்சார் பொருட்கள் போக்குவரத்து விநியோகத்தை குறித்த பூர்வாங்க வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. கடல்சார் பொருட்கள் போக்குவரத்து விநியோகம் தொடர்பான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் இடம்பெற்றது. கடல்சார் பொருட்கள் போக்குவரத்து விநியோகத்துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினர் தமது துறை தொடர்பான வரவு செலவு திட்ட பரிந்துரைகளை முன்வைத்து நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அரசாங்கம் ஆரம்பித்துள்ள திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் கடல்சார் கைத்தொழில் துறையின் பங்களிப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிப்பதில் கடல்சார் பொருட்கள் போக்குவரத்து விநியோகத்துறையின் பங்களிப்பு குறித்தும் ஆராயப்பட்டது. தற்போது செயலிழந்துள்ள துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வது, வருவாயை ஈட்டுவதற்கும் கவனம் செலுத்தப்பட்டது. உட்கட்டமைப்பில் முதலீடு செய்வதன் மூலமும் போட்டி அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதன் மூலமும் உலகளாவிய கடல்சார் வணிகத்தில் இலங்கை கணிசமான வெற்றியை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த குலங்கமுவ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, அமைச்சுக்களின் அதிகாரிகள் மற்றும் கடல்சார் பொருட்கள் போக்குவரத்து விநியோகத்துறையினர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் அரியாலை இலந்தைக்குளம் வீதி காப்பேட் வீதியாக மாற்றியமைக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் அரியாலை இலந்தைக்குளம் வீதியை காப்பேட் வீதியாக மாற்றும் வேலை திட்டம் நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வு இலந்தைக்குளம் வீதியில் உள்ள பிறப்பங்குளம் மகாமாரியம்மன் கோவில் முன்பாக இடம்பெற்றது. இதில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கான இளங்குமரன், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண பணிப்பாளர் குரூஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். பெரும் தெருக்கள் அமைச்சின் 100 வீதிகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 890 மீட்டர் நீளமான இலந்தைக்குளம் வீதி 21.5 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட உள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபகர் அஷ்ரபின் 25வது நினைவேந்தல் நிகழ்வு அம்பாறை நிந்தவூரில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் ஸ்தாபகர் MHM அஷ்ரபின் 25வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தோப்பாகிய தனிமரம் எனும் துணைப்பொருளில் நேற்று மாலை அம்பாறை நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலையின் ஹாசிமி ஹேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஹாக்கின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் ஹாசிம் வரவேற்புரை நிகழ்த்தியதோடு முஸ்லிம் முழக்கம் மஹூம் AL அப்துல் மஜீத் எழுதிய ஓயாத புயலும் சாயாத மரமும் எனும் நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. நூலினை பேராசிரியர் ரமேஷ் அப்துல்கான் நூலாய்வு செய்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MS சுமந்திரன் MHM அஷ்ரபின் 25வது நினைவு தின பேருரையை நிகழ்த்தினார். பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான நிசாம் ஹாரியப், பாராளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா, தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அதாவுல்லா, இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள், முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். 5 வருடங்களுக்கு முன்னர் சம்மாந்துறையிலே நான் அந்த நினைவு பேருரை ஆற்றிய போது அதே மேடையிலே பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லாவும் பேசினார். இன்றைக்கும் இதே மேடையிலே அவர் பேசியிருக்கிறார். தமிழ் மொழியின் கொடியின் கீழ் நிழல் பெற்றார் உத்தமர்கள், தமிழ் மொழியின் கொடியின் கீழ்
இனம் பலவும் ஒன்றுபட்டு எல்லோரும் செய்த இந்த ஊருக்கு சேவை செய்த அத்தனை பேருடைய என்ற அது ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு படைப்பு. நல்லம்மா டீச்சர் இந்த மண்ணின் மிக மூத்த ஆசிரியை மாத்திரமல்ல, ஒரு பிரின்சிபல் மாத்திரமல்ல, எத்தனையோ மாணவர்களை வடிவமைத்தவர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் வீதி அபிவிருத்தி பணியின் ஆரம்ப நிகழ்வில் மண்முனை தெற்கு எரிவில் பெற்று பிரதேச சபையின் தவிசாளருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட குழப்பத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கானா பிரபு சுமூகமாக தீர்த்து வைத்தார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் நேற்று மாலை நடைபெற்ற வீதி அபிவிருத்தி பணியின் ஆரம்ப நிகழ்வின் போது மண்முனை தென்னெருவில் பெற்று பிரதேச சபையின் தவிசாளர் மேயண்ணா வினோதராஜுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் களுவாஞ்சிக்குடி பிரதேச அமைப்பாளருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. நாடளாவிய ரீதியில் இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கிராமப்புற சாலை மேம்பாட்டு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கிராமிய வீதி புனரமைப்பு பணிகள் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதன் கீழ் மண்முனை தென்னெருவில் பெற்று பிரதேச சபைக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி விவசாய திட்ட வீதியின் புனரமைப்பு பணிகள் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மண்முனை தென்னெருவில் பெற்று பிரதேச சபையின் தவிசாளர் மேயண்ணா வினோராஜ், பிரதேச சபையின் செயலாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள், தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். ஆரம்ப நிகழ்வின் போது நிகழ்வினை தொகுத்து வழங்கிய தேசிய மக்கள் சக்தி களுவாஞ்சிக்குடி பிரதேச அமைப்பாளர் அழைப்பு விடுக்காமல் வந்த மண்முனை தென்னெருவில் பெற்று தவிசாளரை வரவேற்பதாக தனது வரவேற்புரையில் தெரிவித்திருந்தார். இதன்போது குறுக்கிட்ட பிரதேச சபையின் தவிசாளர், இந்த வீதி தனது பிரதேச சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள வீதி என்றும் இந்த வீதியை அபிவிருத்தி செய்வது தாம் தான் என்றும் இதற்கு தன்னை அழைக்க தேவையில்லை என்ற போதும் இருவருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு குழப்ப நிலை ஏற்பட்டது. எனினும் அங்கிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு நிலைமையினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததைத் தொடர்ந்து வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 1,05,00,000 ரூபாய் செலவில் இந்த வீதியை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் அழைக்காமல் எங்கள் இடத்துக்கு வந்ததுக்கு அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு இங்கிதம் தெரியாம எந்த பிரதேச ரோட் நான் எஸ்டிமேட் பண்ணி உங்களோட இதுக்கு கச்சேரி கூட வந்த வேலைக்கு ஆட்கள் பிரதேச சபையால நாங்க போட்டு இந்த அரசாங்கத்தை எனக்கு ஒப்பீசியலா கச்சேரி விடாத பீடி சம்பந்தம் இல்லாத வரது இருந்து கொள்ளலாம். அதுக்கு நான் வரவில்லை. அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல் பற்றி பிரதேச சபை செயலாளர் சிவராஜ் ஐயா அவர்களை இந்த ரோட்டுக்கு இதை மண்மதன் பட்சக்கே சொந்தமான இந்த வீதி நாங்க சேவையை பண்ணி நாங்க எஸ்டிமேட் செஞ்சு எங்கட ஜியோ செஞ்ச வீதிக்கு தான் இந்த காசு. நீங்க பணம் காட்டுறா காட்டல இது அழையாம வரண்டா இது நாங்க உங்களோட எங்கட எம்பிக்கு கடிதம் கொடுத்து நாங்க வர சொன்னது எங்கட லட்சம் இல்லை. போர்க்கால அநீதிகளுக்கும் தேசிய மக்கள் சக்தி நீதியை பெற்றுக் கொடுக்கும் என கந்தசாமி பிரபு எம்பி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாகுபாடற்ற சட்டவாட்சி நிறுவப்பட்டுள்ளதால் போர்க்காலத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கும் தேசிய மக்கள் சக்தி நீதியை பெற்றுக் கொடுக்கும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். மண்முனை பெற்று கிரான்குளத்தில் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் பல சுற்றச்செயல்கள் சம்பந்தமாகவும் பல விடயங்கள் சம்பந்தமாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அந்த விசாரணைகள் ஒவ்வொன்றும் நீதியான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, எந்த உயர்மட்டத்தில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே யுத்த காலத்தில் இடம்பெற்ற பல விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஐநாவிலும் மாநாட்டிலும் கூட எங்களது அரசாங்கம் சார்பில் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை முன்வைத்திருந்தோம். எதுவாக இருந்தாலும் உள்ள
உள்ளக பொறிமுறையினூடாக அதை செயற்படுத்துவதாக தான் எங்களது பொதுவான நிலைப்பாடாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் உள்ளக நிலைப்பாட்டில் மக்களிலே அதிருப்தியான ஒரு நிலையும் நம்பிக்கை இன்மையான ஒரு நிலைமையும் இருந்தது. ஆனால் இன்று நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது. இந்த நாட்டிலே நல்லாட்சியை உறுதிப்படுத்தியிருக்கின்றோம், சட்டவாட்சியை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். அதனூடாக எங்களது உள்நாட்டு பொறுமுறை சரியான முறையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. நீதித்துறை சுயமாக செயற்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த விடயத்திலேயும் அதைத்தான் நாங்கள் நிலைநாட்ட. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.